கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரோடும் ஆண்டவர் தாமே பேசுவாராக. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன். யாரெல்லாம் இன்றைக்கி ஆயத்தத்தோட என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்கிறீர்களோ, வாஞ்சையுள்ள ஆத்மாவிற்கு ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்வார். நமக்கு வாஞ்சை இருக்கணும். சகேயு பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வாஞ்சையாய் அவன் வகை தேடிட்டு இருந்தான். அந்த வாஞ்சை என்ன பண்ணுச்சு, அவர் வர்ற வழியில் அவருக்கு முன்னாடி போய் மரத்தில் ஏறி உட்கார்ந்துருந்தான். திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவோடு கூட வந்தாங்க. ஆனால் வாஞ்சை உள்ளவனை தான் இவர் பார்த்தார். எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் இவருடைய உள்ளம் வாஞ்சை உள்ளவன் இவருடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிறான். வந்தோன்னு ஆண்டவர் சொல்ற, சகைவை சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கட்டும், உங்களுக்கு வாஞ்சை இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். இன்னைக்கு காலை வேளையில் யாருடைய உள்ளமெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறது, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு என்னதான் காரணம்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறேன், நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி யாருடைய உள்ளமெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறதோ, பேசுகிற ஊழியக்காரங்க அங்கே பிரச்சனையே கிடையாது. யார் வேணாலும் பேசலாம். ஆனால் அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை கேட்கிறவர்களுடைய இருதயம் ரொம்ப முக்கியம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை யார் மூலமாக வேணாலும் வரும். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால், நீங்கள் வாஞ்சையோடு இருந்தால், நீங்கள் மொத்தத்தையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். சகை பாருங்க, திரள் கூட்டமான ஜனமாக இருந்தாங்க. இயேசுவை மொத்தமாக வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. வாஞ்சை உள்ளவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். வாஞ்சை உள்ளவனுடைய வாழ்க்கையில் விடுதலை நடக்கும். வாஞ்சை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு காலை வேளையில் அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களுடைய வாஞ்சையை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய தாகத்திற்கு தாகம் தீர்க்கிற அந்த ஜீவ நதி உங்கள் மேலே வெளிப்படுவாராக. ஒரு நாள் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். சகேயு நினச்சிருக்கலாம், என்னையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா, என்னையெல்லாம் நான்லாம் அவர்கிட்ட பேச முடியுமா, எனக்கெல்லாம் அற்புதம் பண்ணுவாரா, எப்படியாவது பார்க்க மட்டும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அவர் மரம் ஏறி இருப்பார். ஆனால் ஆண்டவர் அவன் பேர் சொல்லி அழைத்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு காலை வேளையில் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிற தேவன், உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன். அவர் இன்றைக்கு இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வார்த்தை வரும்போதே நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுக்க உங்களால் முடியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண ஆரம்பிப்பீர்கள். இன்றைக்கு கூட நம்ம சிந்தனைக்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அவர் அற்புதங்களின் தேவன். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர். எல்லாத்தின் மேல அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ அவர் என்ன விரும்புகிறார்னா, உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்கு அவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். யோசுவாட்ட சொல்றாரு, யோசுவா ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை நீங்க பார்ப்பீர்கள். எப்போதுமே நம்முடைய இருதயம் ஒரு அற்புதத்தை வாஞ்சிக்கிறது. எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா,
எனக்கு ஒரு உயர்வு வராதா? என் வாழ்க்கை மாறாதா? என் சூழ்நிலைகள் மாறாதா? கர்த்தர் எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாரா? எல்லாருடைய வாஞ்சையும் நல்லது. ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர். நம்மை ஏமாற்றுகிற தேவன் கிடையாது. நம்முடைய முகத்தை வெட்கப்படுத்துகிற தேவன் கிடையாது. ஆனால் அவருக்குன்னு சில ஃபார்முலா இருக்கிறது. அவர் என்ன விரும்புகிறார்? இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க, நாளைக்கு நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். எப்போதுமே நம்முடைய ஒரு பாகம் இருக்கிறது, ஆண்டவருடைய ஒரு பாகம் இருக்கிறது. சகேயு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினார், விரும்பினார். விருப்பத்தோடு அவர் நிறுத்தல, அவர் போய் அவர் வர்ற வழியில மரத்தில் ஏறி அவருக்காக காத்திருந்தார். இது அவருடைய பார்ட். ஆண்டவருடைய பார்ட் என்ன? அங்க வந்தோடனே சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இப்ப 2 பேர் போறாங்க. சகேயுடைய பார்ட், பரிசுத்தமான தேவன் என் கூட வர்றாரு, இவர் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்குள்ள சில காரியங்கள் எல்லாம் குறைவா இருக்கிறது. ஆண்டவரே நான் இதெல்லாம் சரிப்படுத்துறேன். இவர் சரிப்படுத்துறாரு. அடுத்த பார்ட் அவர் செய்கிறாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போதுமே வேத புஸ்தகம் ஆண்டவரும் நம்மும் செய்யக்கூடிய 2 காரியங்களையும் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய பார்ட்டை நம்ம செய்யும்போது அவருடைய பார்ட்டை செய்யறதுக்கு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுக்காகலாம் நீங்கள் போராட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்யணும். ஸோ யோசுவா சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களை நீங்கள் கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் தான் அற்புதத்தை வரவழைக்கிற வாசல். இன்னைக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது அற்புதங்களை செய்ய முடியாமல் தடையா இருக்கிற எந்த பாவமானாலும் இன்னைக்கு அந்த பாவத்தை அறிக்கை செய், அந்த பாவத்தை விட்டுவிடு. நான் விரும்பாத காரியத்தை இன்னைக்கு வெறுத்து விடு. எங்கேயாவது கசப்பு இருக்குதா? எங்கேயாவது வைராகி இருக்குதா? எங்கேயாவது கோபம் இருக்குதா? எங்கேயாவது எரிச்சல் இருக்குதா? எங்கேயாவது மன்னிக்காத சுபாவங்கள் இருக்குதா? இதெல்லாம் நான் அற்புதம் செய்வதற்கு தடை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரியுங்க, நான் அற்புதத்தை செய்வேன். பல நேரங்களில் நம்மளுடைய பாகத்தில் நாம் சரி செய்யாத நிறைய காரியங்கள் அற்புதம் வருவதற்கு தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இந்த வருஷம் தாமதம் இல்லாமல் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் தாமதிக்காமல் பரிசுத்தமாவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரத்தாம்பரம் போல் சிவப்பா இருக்கிற எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, உறைந்த மழையை போல வெண்மையாய் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அவர் சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் கிரியை செய்வதற்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிவிடு, உன்னை பரிசுத்தப்படுத்து, நீ மனம் திரும்பு, என் வார்த்தைக்கு ஒப்புக்கொடு, நாளைக்கு நான் அற்புதத்தை செய்கிறேன். நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாகாதது, மனம் திரும்பாதது, கீழ்ப்படியாதது, இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இதை பேசின உடனே யோசுவா ஒரு காரியத்தை செய்கிறார். நீங்கள் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை 2 பிரிவாக பிரிக்கிறார். ஒரு பிரிவு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள், இன்னொரு பிரிவு இஸ்ரவேல் ஜனங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தமாவதினுடைய முதல் படி நமக்குள்ளாக இப்படி ஒரு 2 பிரிவாய் சில காரியத்தை நம்ம பிரித்து பார்க்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை அடையாளமாகவும், சாதாரண ஜனங்களை நம்முடைய மாம்சீக நிலைமையை அடையாளமாகவும் நீங்கள் வைத்து கொண்டால், நம்முடைய ஆவியும் மாம்சமும்
ஒன்றா செயல்படக்கூடாது. ஆவி வேற, மாம்சம் வேற. நம்முடைய மாம்சத்தை ஆவியை விட்டு பிரிக்க வேண்டும். இது எப்படி நடக்கும்? நம்முடைய சிந்தனைக்குள்ளாக நடக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சம் ஆவி, மாம்ச சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை, இப்படியே நீங்கள் அதில் பார்க்கலாம். நிறைய நேரத்தில் என்னுடைய மாம்ச சிந்தனை என்னுடைய சிந்தனையை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. என்னுடைய மாம்ச சிந்தனை தேவனுடைய அற்புதத்தை தடை செய்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய சிந்தனை தேவனுடைய அற்புதத்தின் வாசலாய் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் சாதாரண நபர்கள் அல்ல. அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சமர்ப்பிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உடன்படிக்கையை சுமக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? அவங்க முன்னாடி நடக்கிறாங்க. யோர்தானுக்கு முன்னாடி யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அங்கே ஒரு அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடக்கணும்னா இந்த மாம்சீகமான ஜனங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா அற்புதம் நடக்காது. யோர்தானில் முழுகி போவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க முன்னாடி சேலஞ்சஸ் இருக்குது, உங்க முன்னாடி யோர்தான் கரை புரண்டு ஓடுது, உங்க முன்னாடி தடைகள் இருக்குது. அதை கடந்து போக வேண்டும் என்றால் உன்னுடைய மாம்சம் முன்னாடி போகக்கூடாது. உங்களுடைய மாம்ச சிந்தனை முன்பாக கடந்து போகக்கூடாது. உங்க மாம்ச சிந்தனையை நீங்கள் கீழ் அடக்குகிறது தான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு ப்ராசஸ், உங்கள் மனம் திரும்புதலின் ஒரு ப்ராசஸ். நிறைய நேரத்தில் நம்ம மாம்சீகமாய் செயல்படுகிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்ச சிந்தனை அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுவார். ஆவிக்குரிய சிந்தனை என்பது மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானமும். ஜீவன் உங்களுக்குள்ள உண்டாகும், உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டாகும். அது உங்களுக்குள்ள வெளிப்படும் போது யோர்தான் 2ஆக பிளக்கும், செங்கடல் 2ஆக பிளக்கும், எரிகோ கோட்டைகள் உடையும், சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்பட ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார், கோணலானவைகள் நேராகும், வெண்கல கதவுகளை உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை நொறுக்குவார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு தருவார். ஒரே கண்டிஷன், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணணும். எதில் பரிசுத்தம் பண்ணணும்? உங்க மாம்சமெல்லாம் சாக வேண்டும், ஆவிக்குரிய மனிதர்களாய் நீங்கள் மாற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இன்னைக்கு அவங்கள பரிசுத்தப்படுத்தணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, மாம்ச சிந்தனைகள் அழியணும்னு விரும்புகிறீங்க. மனிதர்கள் யோசிக்கிற மாதிரி நாங்கள் யோசிக்கக்கூடாது, உலக பிரகாரமாக நாங்கள் யோசிக்கக்கூடாது. மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். ஆண்டவரே, உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியருடைய கால் பட்ட உடனே யோர்தான் 2ஆக பிளந்தது. இன்னைக்கு ஆவிக்குரிய சிந்தனையோடு கூட இந்த பிள்ளைகள் கடந்து போகும்போது இவங்க முன்னாடி இருக்கிற யோர்தான்கள் 2ஆக பிளக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் நடக்கட்டும், மாம்ச சிந்தனை மறிக்கட்டும், ஆவிக்குரிய சிந்தனை துளிர் விடட்டும். இவங்க சிந்தனையில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்க அற்புதங்களை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Pastor D. Solomon Raja, LIG 2, 3484, Gandhima Nagar, Peelamedu, Coimbatore. Pin code 641004. எங்களுடைய தொலைபேசி எண் 9914212727 மற்றும் 9944291094.